Hey guys, welcome to my keto channel. நீங்க ஒரு டயபெட்டிக்கா இருந்தா 5 டைம் சின்ன மீல் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நல்லதா? இந்த ஃபேக்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டயபெட்டிக்கால பெரிய மீல் சாப்பிடுறது தப்புங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதோட ஆன்சர் வந்து இல்ல. இப்போ நீங்க வந்து கார்பு கம்மியான டயட் சாப்பிடுவீங்கன்னா ஒரே மீல்ல ஹெவியான டயட் சாப்பிடுறதுல தப்பே கிடையாது. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆள் எத்தனை மீல் சாப்பிடணும். ஸோ என்னோட கன்வர்டேஷன் படி ஒரு நாளைக்கு இப்படி 3 நேரம் சாப்பிடணும், இல்லை 4 டைம் சாப்பிடணும், அப்படி ஒரு ரூலுங்கிறதே கிடையாது. ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு பசிக்கிற டயத்தில் சாப்பிடணும். ஸோ காலையில் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியும் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு காலங்காத்தால எந்திரிச்ச உடனே இங்கே சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு எப்போ பசிக்குதோ காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்போ நீங்கள் போய் சாப்பிட்டா போதும். அதுதான் பேசிக் ஹியூமன் பயாலஜி. அந்த மாதிரி லைக் இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ டயர்ட் ஆகிடும் அப்படிலாம் ஒரு ரூலும் கிடையாது. லைக் உங்கள் பாடி இட்ஸ் வெரி வெரி அடாப்டட். லாஜிக்கலாக யோசிங்க. ஒரு அனிமல், ஒரு டாகோ இல்லை கேட்டோ எடுத்துக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட்டே ஆகணும்ன்ட்டு அதுக்கு ரூல் கிடையாது. இன்ஃபேக்ட் வீட்டில் வளர்க்குற நாயோ பூனையை தவிர வேறு எந்த இடத்துல போய் பார்த்தாலும் அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் போய் வேட்டையாடி ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும். ஸோ அப்படி காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிட்டாகணுங்கிறது எந்த ஒரு ரூல் புக்லேயும் கிடையாது. ஸோ இதே லாஜிக் தான் ஹியூமனுக்குமே. ஏன்னா நம்மளும் ஒரு பயாலஜிக்கலி ஒரு அனிமல் தான். ஸோ நம்மளுக்கு பசிக்கும் போது சாப்பிட்ணும். பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அண்ட் இப்படி 3 வேளை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குமா? அது இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம பாடி ஃபிசியாலஜிக்கலி நம்ம பாடி ஏன் இந்த மாதிரி ஃபேட் ஸ்டோரேஜ் அதெல்லாம் பண்ணியிருக்குன்னா, நம்மளுக்கு எப்போவுமே ஃபுட் இருக்கும்னு கிடையாது. லைக் நம்மளுக்கு தேவைப்படுற எனர்ஜியை நம்ம பாடி எக்ஸஸ் ஃபுட் சாப்பிட்ற டைமில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாடி டிசைன் ஆகிருக்கு. ஸோ இப்படி 3 வேளை சாப்பிட்டா தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லது தான் இன் சம் வே. 5 ஸ்மால் மீல் சாப்பிட்றதுனால ஒரு டயபெட்டிக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் சாப்பிடும்போதும் உங்கள் பாடியை வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுது. அதுக்கு உங்கள் இன்சுலின் வந்து ஒர்க் பண்ணுது. ஆர் எய்தர் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் பாடியில் இருந்து அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட பேன்க்ரியஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது எவ்ரி 2 hours. அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் அதை வந்து ஒரு சொல்யூஷன் ஆகிட்டு எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ராதர் தென் தேட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மீல் இல்லை ரெண்டோ 3 மீலோ இட்ஸ் அப் டு யூ. அந்த மீல்ஸ் எல்லாத்துலேயுமே எனஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, எனஃப் ஃபேட் எடுத்துக்கோங்க, அண்ட் கம்மியான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட இன்சுலின் ஸ்பைக்கும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு அந்த எனர்ஜி கிராஷும் நடக்காது, அண்ட் உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபேட் இஸ் அ வெரி சஸ்டெய்னிங் எனர்ஜி. லைக் ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியணும்னா ஃபேட் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி தானாக கிடைக்கும். பட் ட்ரெடிஷ்னல் டயட்டில் நீங்கள் நிறைய கார்ப் எடுத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு சுகரை கூட்டுச்சுன்னா உங்களுக்கு டல் ஆகும், இல்லை டயர்ட் ஆகும். ஸோ அதனால யூ வில் ஃபீல் கிரேவிங்ஸும் வரும். அதனால நீங்கள் வந்து இன்னும் நிறைய சாப்பிடுவீங்க. அதனால உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சுகர் கூடும். இன்சுலின் நிறைய போட்டிங்கன்னா சுகர் குறையும் போது மறுபடியும் உங்களுக்கு ஹங்கர் வரும். அதனாலையும் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் 5 மீல் 6 மீல் குட்டி மீல் சாப்பிட்றதுக்கு பதிலாக 1 மீல் 2 மீல் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு அதில் கார்போஹைட்ரேட்டை குறைச்சி சாப்பிட்டுட்டு இன்சுலின் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டிங்கன்னா யூ வில் லீட் அ வே பெட்டர் லைஃப். ஓகே, தேங்க்ஸ்.